வணக்கம். நாங்கள் திருவிளையாடற் புராணத்தில் இன்றைக்கி 43வது படலம் பார்க்க போகிறோம். அதன் தலைப்பு பலகையிட்ட படலம். என்ன படலம் என்ன கதைன்றதை பார்க்கலாம். முன்னே முப்பொழுதும் போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி இசை பாடி வந்த பாணபத்திரன் திரவியம் பெற்ற பின்பு அர்த்தயாமத்திலும் போய் வணங்கி இடபதேவருக்கு பின்புறத்திலே நின்று இசை பாடி வரும் நியமம் பூண்டான். அப்ப பாணபத்திரன் கதை தான் நாங்க கடந்த படலம் அதுக்கு முதல் படலத்திலையும் தொடர்ச்சியா அது வந்திருந்தது. அப்ப இங்கே என்ன சொல்றார், முதல் 3 நேரமும் முப்பொழுதும் போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி இசை பாடி வந்த பாணபத்திரன், பிறகு அவருக்கு திரவியம் எல்லாம் கிடைச்சதுதானே. அப்ப அதுக்கு பிறகு அர்த்தயாமத்திலையும் போய் சிவபெருமான வணங்குறார். எப்படி இடபதேவருக்கு பின்புறத்தில் நின்று இசை பாடி வரும் நியமம் பூண்டான். ஓரிரவிலே சோமசுந்தர கடவுள் முத்திச் சிவிகை மேற்கொண்டு திருப்பள்ளி அறைக்கு எழுந்தருளும் போது பாணபத்திரன் எவ்விடையூறு தடுத்தாலும் தன் நியமம் தவறான் என்பது உலகத்தாருக்கு விளங்கும் பொருட்டும் பெருமழை பெய்தது. அப்ப ஒரு நாள் இரவு சோமசுந்தர கடவுள் முத்திச்சிவிகையில திருப்பள்ளி அறைக்கு எழுந்தருளும் போது பாணபத்திரன் எந்த இடையூறு வந்தாலும் அவன் தன்னுடைய நியமம் தவறானவன், அந்த நியமத்தில இருந்து தவற மாட்டான் என்றத உலகத்தாருக்கு விளங்கும் பொருட்டு பெருமழை பெய்தது. அவருக்கு தெரியும் தானே. ஆனா அவற்ற பாணபத்திரன் இதை வெளிக்கொண்டு வர வேணுமென்றதுக்கு தான் இந்த திருவிளையாடல். பாணபத்திரன் அம்மலையிலே நனைந்து இடபதேவருக்கு பின்னின்று யாழை இடத்தோளிற் கிடத்தி நரம்பெறிந்து மிடற்றொலி செய்து நரம்பு நனைந்து இசை மழுங்க சரீரம் நனைந்து நடுக்குற விரல் மிறைத்து வலிக்க மயிர் சிலிப்ப கால் சேற்றிலே புதைய நின்று கொண்டு எலும்பையும் உருக்கா நின்ற அமுத இசையை இவ்வாறு பாடுவான் ஆயின. அப்ப மழை பெய்யுது, பெருமழை. பாணபத்திரன் அம்மலையிலேயும் நனைஞ்சு இடபதேவருக்கு பின்னின்று யாழ இடது தோல்ல கிடத்தி நரம்பெறிந்து மிடற்றொலி செய்து இப்படி எல்லாம் இரண்டு அவற்ற உடம்பெல்லாமே சரீரம் முழுக்க நினைஞ்சிட்டுது, விரல் எல்லாம் விரைச்சிட்டுது, மயிர் சிலிப்ப கால் சேற்றிலே புதையுது, காலெல்லாம் மழைதானே சேற்றில புதைஞ்சாலும் எலும்பையும் உருக்கான் என்ற அமுத இசையை பாடுறார் என்று சொல்லி 3 பாடல்கள் கொடுத்திருக்கிறேன். நான் அந்த பாடல்களை விட்டுட்டு போறேன். இங்க நம் பாடிய பாணபத்திரனுடைய தொண்டை அருளிய சிவபெருமான் இங்கனம் பாடிய பாணபத்திரனுடைய தொண்டை கண்டு அருளிய சிவபெருமான். அதை பிரிச்சு வாசிக்க வேணும். பாணபத்திரா, இந்த பலகை உனக்கே, இதன் மேல் நின்று பாடுகின்று ஆகாயத்தில் அருளி செய்து ஒரு பலகையை இட்டு அருளினார். அப்ப இந்த 3 பாடலும் பாடிக்கொண்டிருக்க பாணபத்திரனுடைய தொண்டு அதை கண்டு சிவபெருமான் கண்டருளிய சிவபெருமான், பாணபத்திரனுடைய தொண்டை கண்டு அருளிய சிவபெருமான், பாணபத்திரா இந்த பலகை உனக்கே, ஒரு பலகையை கொடுத்து இதுகில நின்று பாடு என்று ஆகாயத்தில் அருளி செய்கிறார். ஒரு அசரீரி அருளி செய்கிறார். அவர் மேலே இருந்து ஆகாயத்தில இருந்து ஒரு பலகையை இட்டருளினார். பாணபத்திரன் அவ்வானை கஞ்சி அப்பலகை மேல் ஏறி நின்று இசை பாடி முடித்த பின் பலகையையும் கையிற்கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். திரும்புதலும் மழை நின்று விட்டது. அப்ப அவர் ஆகாயத்துல இருந்து ஒரு பலகையை கொடுத்தவர் தானே, அந்த பலகையில் ஏறி நின்று பாடுண்டு. அப்ப பாணபத்திரனும் அந்த ஆணைக்கு அஞ்சி பயந்து அந்த பலகை மேல் ஏறி நின்று இசை பாடி முடிச்சுட்டார். பலகையையும் கையில கொண்டு வீட்டுக்கு போறாரு. என்னென்ன இறைவனால கொடுத்த பலகை தானே. போகைக்க திரும்பி போக மழை நின்றுட்டது. அவரும் திரும்பிக்க மழையும் நின்றுட்டது. மறுநாட்காலையிலே வரகுண பாண்டியன் அந்த சமாச்சாரத்தை கேள்வியுற்று
பாணபத்திரனை அப்பலகை மீது இருத்தி, இவரே எமது சிவபெருமான் என நினைந்து இரத்தின ஆபரணமும் விளை நிலமும் திரவியங்களும் கொடுத்து வரிசையால் நடத்தி வந்தான். அப்ப இது அடுத்த நாள், இது இரவு தானே நடந்தது, சாமத்துல தான் இப்ப வழிபடுகிறவர், அப்பதான் பெருமழை பெய்தது. அப்ப இது அடுத்த நாள் நடந்தது, வரகுண பாண்டியன் ஆட்சி தான் நடக்குது. அப்ப அவன் இந்த சமாச்சாரத்தை இதை கேள்விப்பட்ட உடனே பாணபத்திரனை அங்க இறைவன் கொடுத்த அந்த பலகை மீதுல இருத்தி, இவரே எமது சிவபெருமான் என்று நினைச்சு ரத்தினாபரணம் விளை நிலம் திரவியங்கள் எல்லாம் கொடுத்து அவரை நடத்தி கொண்டு வாரான். வரிசையால் நடத்தி வந்தான். பாணபத்திரன் நாள்தோறும் 4 காலமும் போய் சோமசுந்தர கடவுளை வழிபட்டு கொண்டு வந்தான். அப்ப பாணபத்திரன் 4 நேரமும் போறார். 4 காலமும் போய் சோமசுந்தர கடவுளை வழிபட்டு கொண்டு வர, எந்த இடையூறு வந்தாலும் போகாம விட மாட்டார். அதுக்காகத்தான் இந்த திருவிளையாடு. சில நாட்கழிந்த பின் வரகுண பாண்டியன் சிவசாரூப்பியம் பெற்றான். அப்ப கொஞ்ச நாள் போன பிறகு வரகுண பாண்டியன் சிவசாரூப்பியம் பெற்றான். நாங்கள் சிவசாரூப்பியம், சிவசாயுச்சியம், சாரூபம், சாமீபம் என்ற முத்தி இருக்குத்தானே, இது சிவசாரூப்பியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுதான் இந்த பலகையிட்ட படலத்தின் 43வது படலம். ஒரு சின்ன கதை தான். அடுத்ததை நாங்கள் 44வது கதையை நாங்கள் அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி.